மாமி சமையல். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கிரேவி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து பருப்பு சாப்பாட்டுக்கெல்லாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ். ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படின்னு. ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம வந்து கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ எண்ணெயை இது பண்ணிக்கோங்க. எண்ணெயை ஊற்றிட்டு இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சுருங்க. ஒரு 4 உருளைக்கிழங்கு நான் வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதும் கடுகை போட்டு பொரிய விடுங்க. காஞ்சதும் நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலையை வந்து சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தக்காளியும் சேர்த்துக்கிறோம். ஒரு தக்காளி நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் அளவாக இருந்தாலே போதும். ஏன்னா நம்ம 4 உருளைக்கிழங்கு தான் போடுறோம். நீங்கள் அந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து ஒரு அரை செம்பு, அதாவது 1 கப் 1 கிளாஸ் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணிட்டு, ஏன்னா அதை நம்ம அந்த கிரேவி பதத்துக்கு கொண்டு வர வேண்டி ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம சாம்பார் தூள் ஆட் பண்ணுறோம் காரத்துக்கு வேண்டி. அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். அது வந்து அந்த காரம், அதுக்கப்புறம் அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வரக்க வேண்டி நம்ம வந்து சாம்பார் தூள் ஆட் பண்ணுறோம். எல்லாம் ஆட் பண்ணுள்ளாரையே நம்ம வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்கிறோம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கிறோம். இங்கே வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கை வந்து வேக வைக்க தேவையில்லை. இதுலேயே கிரேவிங்காட்டி கிரேவிலேயே வந்து வெந்துடும். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதை தேங்காவும் சேர்த்துக்கிறோம். தேங்காய் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா அப்படியே கொதிக்க விடணும். கொதித்து அந்த தண்ணியாக இருக்கிறது வந்து கிரேவி பதத்துக்கு கொண்டு வரணும். அதுக்காக நம்ம வந்து மூடி வச்சிடுறோம். அப்புறம் மறக்காமல் நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கணும். உப்பு ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து நல்லா கொதிக்க விடணும். இந்த பதத்துக்கு வந்துருச்சு. நல்லா வந்து உருளைக்கிழங்கும் வெந்துருச்சு, கத்திரிக்காயும் வெந்துருச்சு. இந்த பதத்திலேயே இறக்குறதுனால இறக்கலாம். இல்லை இன்னும் ட்ரையாக வேணும் அப்படிங்கிறவங்க வந்து இன்னும் கொதிக்க விட்டு அதை வந்து நல்லா அதாவது டீப் ஃப்ரை மாதிரி, அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து உருளைக்கிழங்கு கிரேவி. இது வந்து பருப்பரிசி சாப்பாட்டுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். செஞ்சுட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து லிங்க்கில் கொடுங்க. பருப்பரிசி சாப்பாடு வந்து கீழே இருக்கும் லிங்க்கில், அதையும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கான காம்பினேஷன் இது. ஓகே கைஸ், பாய், தேங்க்யூ.